வணக்கம் உறவுகளே. நான் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், கொத்தமல்லி, சீரகம், பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரித்து சாந்து மாதிரி அரைச்சிட்டு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய், கத்திரிக்காய் காம்பு ருசி, வெள்ளரிக்காய்க்கு விதை ருசிம்பாங்க, அதனால் காம்பு போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு, கருவாடு நல்லா தண்ணியில் அலாசி சுடுதண்ணியில் அலாசி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கும் போது காமிக்கிறேன். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு கடுகு உறிஞ்சிருச்சு. வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் கடுகு அரைச்சி போட்டதில் நல்லா வணங்கிட்டுருக்குது. இந்த வணங்கிருக்கோம். அதுக்கு இந்த காய்க்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டாச்சு. இது பிடிச்சி வேகட்டும். நல்லா வணங்கட்டும் எண்ணெயில். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. போதுமானது வணங்கினது கிட்டத்தட்ட 1/4 வேக்காடாக இருக்கும். இது அந்த குழம்புல வேக வச்சா நல்லாயிருக்கும். இது இடையில மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் எப்பவுமே அரைக்கும் போதே சேர்த்துருவேன். நீங்கள் சேர்த்த மறந்துட்டேன். அதில் இந்த அரைச்சி வச்ச சாந்தை தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். புளி எல்லாமே இதில் போட்டுட்டேன். நான் இதுக்கு நீ எதுவுமே போட வேண்டியது, உப்பு மட்டும் பார்த்தா போதும். இறக்கும்போது கருவாடு போட்டால் போதும். இது நல்லா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கே மாசு கருவாடு தான். பரிமாறிட்டுக்காங்க. சோள தோசை கருவாட்டு குழம்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.